ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிற vlog தான் பார்க்க போகிறோம். எந்த கோயிலுக்குன்னு நான் உங்களுக்கு போகிறப்ப காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா நான் முன்னாடி உட்காருவேன், தள்ளுங்கம்மா. அம்மா நம்ம 2 பேரும் முன்னாடி உட்காரல, அண்ணாவை வெளியே உட்கார சொல்லுமா. அண்ணாவை வெளியே உட்கார சொல்கிறதா? அண்ணாவை பின்னாடி உட்கார சொல்கிறான் ஆதிக்குட்டி. இந்த வீடியோ வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எடுத்ததுங்க. சொர்க்கவாசல் திறப்பு விழா இருக்கும்ல, அந்த அன்னைக்கு எடுத்தோம். நாங்கள் எடுத்ததவே டோட்டலாக மறந்துட்டோம். இப்போ தான் அப்லோட் பண்ணுறோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க அந்த கோயில். 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. வருஷம் இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போவோம். ஸ்ரீ கரியப்பெருமாள் கோயில் தோட்டாணி சத்திரத்தில் இருக்குங்க. நீ எனக்கு பபிள் மட்டும் வாங்கி தந்தேனா போதும். பபிள் கார்ன் இல்ல, சாக்லேட் இல்ல, பபிள் விடுவோம்ல, ஆமா, அது மட்டும் நீ வாங்கி தந்தேனா போதும். ஓகேயா? அன்னைக்கு தான வாங்கி கொடுத்த, நீ தான கீழ ஊத்துன, உங்க அண்ணன் தான கீழ ஊத்துனா. ஆனா அது மறுபடியும் வாங்கி தரடா. கீழ ஊத்துனீங்க, நான் வாங்கி கொடுத்தனா இல்லையா? வாங்கி கொடுத்த. அப்புறம் எதுக்கு கீழ ஊத்துனீங்க? ஆனா சாரி, நீ கீழ ஊத்த மாட்டேன், வாங்கி தா. இப்படியே சொல்லு பாப்பா நீ. சாரி கேட்டுறேன். அப்பா வாங்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டியா? வா போங்க சொல்லுவியா? அம்மாவை இப்படிலாம் பேசலாமா? எழுதி குட்டி பேசுறான்னு உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் இப்படிதான் பேசுவாங்களான்னு சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல. அப்பா பொண்ணுங்க, அதனாலதான் எப்பயுமே அம்மாவை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருக்குங்க. ஒரு சைடு ஃபுல்லாக கரும்பு காடாக இருந்துச்சு, இந்த சைடு ஃபுல்லாக நெல்லங்காடாக இருந்துச்சு. நெல்லங்காட்டை பார்த்துட்டையும் இறங்கி போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் இறங்கிட்டோம். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். சின்ன வாய்க்கால் போயிட்டு இருந்தது. அந்த வாய்க்காலில் வந்து குட்டி குட்டி மீனெல்லாம் இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தோட்டாணி சத்திரம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சித்தோட்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸில் நசினூருக்கு அப்புறம் பெருந்தரைக்கு முன்னாடி வாவிக்கடைங்கிற பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதிலிருந்து லெஃப்ட் சைடில் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த கோயில் வந்துடுங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரானதையும் லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருப்பார். பிள்ளையாரை கும்பிட்டு நாங்கள் க்யூவில் வந்து நின்றுட்டோம். எப்பயுமே வந்து இந்த கோயிலுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வருவோம். இந்த டைம் வந்து சம்மர் லீவில் வைகுண்ட ஏகாதசி வந்துருச்சு. ஸோ அதனால் பாப்பா தம்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. க்யூ வந்து அப்படியே மெல்லமாக நெகுந்து இப்போ தாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளேயே என்ட்ராக போகிறோம். வாங்க, நான் வந்து கோயிலோட ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கோயிலோட ஃபுல் வியூங்க. அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் சொர்க்கவாசல். அதில் தான் நம்ம வந்து வெளியே போகணும். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஈரோட்டில் இருக்கவங்க யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் கருட ஆழ்வாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட போகிறோங்க. கோயிலில் வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. சாமி வந்து திருப்தியாக கும்பிட முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போனேன். ஆனால் வந்து சாமி வந்து திருப்தியாக கும்பிட்டோங்க. சைட்லேயே தீர்த்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு ஜடாரி வச்சாங்க, அதையும் வச்சுட்டு கோயில் சன்னிதானத்துலேருந்து வெளியே வந்துட்டோங்க. இப்போது சன்னிதானத்தை சுற்றி என்னென்ன சாமி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போய். லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் ஃபர்ஸ்ட் இருப்பார். ஆஞ்சநேயரை கும்பிட்டு திண்ணீர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கும் உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் வைப்பீங்களோ, எனக்கெல்லாம் வைக்க மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்விக் வந்து லூட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வச்சாச்சு. பாவம் எல்லாத்துக்கும் ஒரு வச்சு விட்டாரு. வாங்க உங்களுக்கு நான் வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆஞ்சநேயரை சுற்றி வந்தோங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் இப்படிங்கிற 5 சித்தர்கள் இருந்தாங்க. சித்தர்களையும் கும்பிட்டோங்க. அடுத்தது வந்து நம்ம நரசிம்மரை கும்பிட்டோம். நரசிம்மருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருந்தார், அவரையும் கும்பிட்டு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து கோபுர கலசங்க. நீங்களும் கும்பிட்டுக்குங்க, நானும் கும்பிட்டுக்கிறேன். எல்லா சாமியும் நம்ம கும்பிட்டாச்சுங்க. இப்போ ஃபைனலாக வந்து துளசி மாடத்தை கும்பிட்டா அவ்வளோதாங்க இங்கே இருக்கிற சாமி.
இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க. அதித்தி குட்டிக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் தாங்க. எப்பயுமே வந்து பிரசாதம் லட்டு தருவாங்க, இந்த டைம் லட்டு தரல. சரி இந்தா அதுக்கு பதிலாக துளசியாவது சாப்பிட்டுன்னு சொல்லி அவங்க அப்பா ஊட்டிகிட்டு இருக்காருங்க. போகிற வழியில் வாங்கி தரேன்னு சொல்லி அதித்தி குட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அதித்தி குட்டி ஹாப்பி. சொர்க்கவாசல் வழியாக வெளியே வர்றது தான் இந்த நாளோட சிறப்பு. நாங்களும் சொர்க்கவாசலை தொட்டு கும்பிட்டோங்க. பிளான் பண்ணி பண்ணணும். நாங்கள்லாம் ஒரு பக்கம் கும்பிட்டுருந்தா, என் பையன் மட்டும் சோலோவாக தான் இந்த கோயிலில் கும்பிட்டுருந்தாங்க. ஏன்னே தெரியல. கோயிலிருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஃப்ரண்ட் சைடில் கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தை கும்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். இந்த கோயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா போகும்போது மம்படியும் மீனெல்லாம் பார்த்துட்டு போலாம்ப்பா. ஓகே செல்லம். போகும்போது வந்து கோயிலுக்கு லேட்டாச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டோங்க. அதனால் வந்து வரும்போது விளையாண்டே தீரணும்னு சொல்லி இங்கே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும் உறவுகளே இந்த நாளை அந்த நாளாக நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அதித்தி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.